Hello friends, welcome back to Millennium Media. Science பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவாங்க. எனர்ஜி வந்து ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே வந்து இந்த எனர்ஜி வந்து அழிஞ்சு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஏர்த்தில் கிரியேட் ஆன இந்த எலமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மினரல்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்கும். எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அழிந்து போகாது. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா பயோஜியோ கெமிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயோஜியோ கெமிக்கல் சைக்கிளில் சல்ஃபர் சைக்கிள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா லிவிங் ஆர்கானிசம் நான் லிவிங் ஆர்கானிசம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் சைக்கிள் மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒவ்வொரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்ம் கன்வெர்ட் ஆகி சைக்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எர்த் க்ரஸ்ட்டில் இருக்கும் போது இந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா அயன் சல்ஃபைட்டாக இருக்கும். அயன் சல்ஃபைட் ஓர்ஸாக வந்து இருக்கும். இந்த எர்த் க்ரஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபரோடைய ரிசர்வாயர் அப்படின்னு சொல்லலாம். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் சைக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஓர்ஸை வந்து நம்ம மெல்ட் பண்ணுறது மூலிமா இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா ஏரில் வந்து ரிலீஸ் ஆகும். இது வந்து சல்ஃபர் டை ஆக்சைடாக வந்து ஏரில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபேட்ஸாக வந்து ஏரில் வந்து கன்வெர்ட் ஆகும். இந்த சல்ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ட்ரை டெபாசிஷன் மூலயமா காற்றிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து ஏர்த்லேயே வந்து டெபாசிட் ஆகும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா வாட்டரோடைய காற்றுல இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸோட ரியாக்ட் ஆகி இது வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக மாறும். இந்த சல்ஃபியூரிக் ஆசிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆசிட் ரெயினாக வந்து பூமியில் மீண்டும் ப்ரெசிபிடேட் ஆகும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மழையாக வரும். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸாக மட்டும்தான் இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ஏரில் ரிலீஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நேச்சுரலாகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து ரிலீஸ் ஆகும். எப்போ அப்படி ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் அப்போ வரக்கூடிய அந்த கேஸஸில் வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடும் இருக்கும். ட்ரை டெபாசிஷன் மூலிமா செட்டில் ஆகக்கூடிய இந்த சல்ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ஸ் வந்து அப்டேக் பண்ணும். ஃபர்டிலைசரில் இருக்கக்கூடிய சல்ஃபரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான்ஸ் வந்து அப்டேக் பண்ணும். இந்த பிளான்ஸை வந்து சாப்பிடக்கூடிய கன்சியூம் பண்ணக்கூடிய அனிமல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபேட்டை வந்து எடுத்துக்கும். இந்த அனிமல்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமல்ஸ் வந்து இறந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து அந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா எர்த் க்ரஸ்ட்டுக்கு தான் வரும். இந்த சல்ஃபேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து இந்த ரெயின் மூலயமா வந்து ரன் ஆஃப் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளங்கள்லாம் போய் கலக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த செடிமெண்ட்ஸாக வந்து போய் செட்டில் ஆகும். மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எர்த் க்ரஸ்ட்டுக்கு தான் இது வந்து ரிட்டர்ன் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கிளிக் ப்ராசஸாக வந்து நடந்துகிட்டு இருக்குது. இந்த சல்ஃபர் சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக வந்து ஒரு கண்ட்ரோல்டு மேனரில் வந்து நடந்துகிட்ருக்கும். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து காற்றில் வந்து கலந்துட்டுருக்கு. அதாவது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடு, ஃபாசில் ஃபியூவல்ஸ் எரிக்கிறதுனால வரக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடுனால ஏரில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் வந்து இந்த சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து அக்யூமுலேட் ஆகுது. இப்படி அக்யூமுலேட் ஆகிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் ரெயின் போல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுது. அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் ரெயின் பற்றிலாம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.